திருவாரூரில் தேரழகு என்பார்கள், திருவிடைமருதூர் தெருவழகு என்பார்கள். திருவாரூரிலே பிறந்தாலே முக்தி என்று சொல்லக்கூடிய இந்த திருவாரூரினுடைய சிறப்பு என்ன என்றால், சிவனருட் செல்வர்கள், சிவன் அடியார்கள் கூடி அமர்ந்து விவாதிக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு பெயர் தேவாசிரிய மண்டபம் என்கின்ற ஒரு பெயர் இன்றைக்கும் அங்கே கல்வெட்டு உண்டு. இங்குள்ள சிவனுக்கு என்ன பெயர் தெரியுமா? வன்மீகநாதர் என்று பெயர். இறைவனின் இருவேறுபட்ட செய்தியை இங்கே பார்க்கலாம். மார்கழி திருவாதிரையின் போது இறைவனுடைய பாதம் உங்களுக்கு இடது பாகம் தெரியும். அதே சமயத்தில் பங்குனி உத்திரத்தில் இறைவனுடைய வடது திருப்பாதம் தெரியும். இப்படி இருவேறுபட்ட பாதங்களை வெவ்வேறு காலங்களில் காட்சி தந்து கருணை பாலிக்கக்கூடிய கடவுள் திருவாரம்பதியில் இருக்கின்றார். இதனை ஆய்வு நோக்கில் சொல்ல வேண்டும் என்றால், தெற்கு வடக்காக 666 அடியும் கீழிருந்து மேலாக 840 அடி உயரமும் கொண்ட பார்ப்பவர்கள் பிரமிக்கக்கூடிய திருக்கோயில். அம்பாளுக்கு அல்லியம் கோதை என்ற பெயர் இருந்தாலும் கூட கமலாம்பாள் பராசக்தி சக்தி பீடத்தின் தனி அதிபதியாக காட்சி தரக்கூடிய இடம் இந்த திருவாரூர்.